அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். உங்கள் விடுதலைக்காக செய்தி அளித்து ஜெபிப்பவர் சாது சோபிதராஜ். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் மேன்மை அடைவார்கள். தேவ ஜனங்கள் தேவன் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தாதபடியினால் போதுமான விடுதலை தங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதில்லை. உலக மனுஷர்களைப் போலவே வியாதிகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவர்களை சுற்றி கொண்டு ஜெயிக்க தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், தேவன் கொடுத்த ஒத்தாசையாகிய ஈவுகள் அவர்கள் பயன்படுத்தாதபடியினால். அல்லேலூயா. அவர் எந்த மனிதனையும் விருதாவாய் சந்திப்பதில்லை. யாரை சந்திக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கூடவே சஞ்சரித்து கூடவே இருந்து கூடவே நடத்தி அவர் அவனை கைவிடாமல் இருக்கிறார். முடிவு பரியந்தம் கைவிடுறதில்லை. இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆகையால் தான் இப்படி சொன்னார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு ரூபம் கொடுத்தவர், உனக்கு சாயல் கொடுத்தவர், உன்னை ஏற்படுத்தினவர், உன்னை அழகுபடுத்தினவர், உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்தவர் அவர். உன் வாழ்க்கையில எதுவுமே செய்யப்படாமல் தடைபடுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தடைப்படும் என்கிற பயம் வேண்டாம். கர்த்தர் உன்னை உருவாக்கினார், உன்னை சிருஷ்டித்தார் என்று நீ அறிந்திருந்தால் நீ பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உன் வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் தடைப்படுவதில்லை. ஆமென். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, fear not. உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ இப்ப அடிமை அல்ல. ஆமென். நீ அடிமையாக விற்கப்பட்ட நபர் அல்ல. ஆமென். உன் வாழ்க்கையிலே சத்துரு இனி உன்னை துரைத்தனம் பண்ணுவதில்லை. ஆமென். வேதம் இப்படி சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இயேசுவின் இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பு உண்டாவதற்கு, விடுதலை உண்டாவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை கட்டிக்கொண்டு அடிமைப்படுத்திக் கொண்டு ஆதிக்கம் பண்ணி கொண்டிருந்த பலவிதமான நம்முடைய கிரியைகளை தடை செய்து கொண்டிருந்த அநேக விதமான சத்துருக்களுடைய கிரியைகள் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார், வேறுபடுத்தி இருக்கிறார். அதற்காக அவர் இரத்தம் கொடுக்க வேண்டி வந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மாமிசத்தின் உயிராயிருக்கிற இரத்தத்தை அவர் கொடுக்க வேண்டி இருந்தது. அவர் இரத்தம் கொடுத்தபடியினால் நீ மீட்படைந்திருக்கிறாய். ஆகையால் நீ இனி பயப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையில் தேவன் அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்ய போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்க நம்முடைய வாழ்க்கையை அற்பத்தனமான காரியங்களிலே கைவிட்டு விடுவாரா? அவர் கைவிட போறதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது தேவன் தங்களுக்கு செய்த உபகாரங்களை, தங்களுக்கு செய்த இத்தகைய கிரியைகளை நினைவு கூறுகிறார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஜெயம் வர ஆரம்பிக்கும். அதாவது வீணராய் போக காரணமே தங்களுடைய சொந்த சிந்தனையினால். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, தேவனுக்கு நன்றி செலுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனையிலேயே அவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து வீணா போனாங்க, பிரயோஜனம் இல்லாம போயிட்டாங்க. அல்லேலூயா. 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 அதனாலதான் தேவன் என்ன செய்தார், தேவன் என்ன செய்வார், தேவன் என்ன செய்ய முடியும், தேவனுடைய கிரியை எப்படி, என் வாழ்க்கையில் அவர் என்ன திட்டம் வைத்தார் என்று அதை குறித்து நாம் அறிய பிரயாசப்படும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே வீணராய் போக விடாது, கனி உள்ளவர்களாய் மாற்றும், பிரயோஜனப்படத்தக்க நபர்களாய் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொந்த சிந்தை ஒரு மனிதனை பலனற்ற நபராய், வீணானவன், பிரயோஜனமற்ற மரம், பிரயோஜனமற்ற நபர், தன்னுடைய சொந்த சிந்தனையினாலே வீணர் ஆனார்கள். கீழே 28 வாசிங்க.
தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி, தகாதவைகளை, பிரயோஜனமற்றதை, பயனற்றதை, செய்யக்கூடாததை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் இந்த நாட்களிலே தேவனை அறிகிற அறிவு, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர், தேவன் எனக்கு என்ன செய்வார், என்ன செய்கிறார், என்னை அவர் சிருஷ்டித்தார், என்னை உருவாக்கினார், என்னை உருவாக்குகிறார் என்கிற அறிவு இருக்குமானால் அந்த மனுஷன் நிச்சயமாகவே வீணனாய் போக போவதில்லை. அல்லேலூயா. தேவன் செய்கிற கிரியைகளை தன்னுடைய சிந்தைக்கு கொண்டு வருகிற மனிதன் பயனுள்ள மனுஷனாய் மாறுவான். நீங்கள் வேதத்தில் பார்த்தீர்களானால் பல இடங்கள் சங்கீதக்காரனை பார்த்தால் அவன் தேவனுடைய கிரியைகளை அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். தேவன் தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் மீட்டு அனுப்பி புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய், பாருங்கள், மந்தையை போல் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! இது நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இவன் அதை யோசிக்கிறான். நம்ம இன்னைக்கு எதை யோசிக்கிறோம்? நம்ம எதை இன்னைக்கு சிந்திக்கிறோம்? அவர்கள் சிந்தனையினாலே வீணனானார்கள். ஏன்னா சொந்த சிந்தனை, உலக சிந்தனை கவலைக்கு ஏதுவானது. தேவன் செய்கிறார் என்பதை எந்த மனுஷன் சிந்திக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிறது பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்களை பயப்படுத்துகிற அநேக சக்திகள் உலகத்தில் இருந்தது. ஆண்டவர் அவர்களை அடிக்கடி பார்த்து சொன்னார், பயப்படாதீங்க. நம்ம வாசித்த வாக்கியத்தில் யாக்கோபு சொல்றார், இஸ்ரவேலே நீ பயப்படாதே, உன்னை மீட்டவர், உனக்காக இரத்தத்தையே தந்தவர் உன்னோடு இருக்கிறார், நீ பயப்பட தேவையில்லை. எந்த காரியத்தை பத்தியும் நீ பயப்படுறது ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. நீ பயப்படும் போதே அவர் சொல்றார், வந்து பயப்படாத. செங்கடலுடைய ஓரத்தில் வந்து நின்று சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாகவும் எகிப்தின் சேனை அவர்களுக்கு பின்பாகவும் இருந்த போது அவர்கள் அலறினார்கள், தேவனை நோக்கி புலம்பினார்கள், மோசை நோக்கி பல விதத்திலே தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது தேவன் மோசை கொண்டு பேசினார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் செய்ய போறத பார், அத சிந்தி. எகிப்தின் சேனையை சிந்திக்காத, எதிரே இருக்கிற தடையை சிந்திக்காத. நம்முடைய மனக்கண்கள் அல்லது சிந்தனை, நம்முடைய நினைவு பிரச்சனையே நினைத்தால் பயந்தான் வரும். ஆண்டவர் செய்ய போகிற அவருடைய விடுதலையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் சத்துரு நெருக்கிற போது அன்றைக்கு அபியா என்கிற தேவனுடைய மனுஷனும் அவனோடு கூட யூத ஜனங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இருக்கிறியோ, எங்க நடக்கிறியோ, கர்த்தரை கூப்பிட உனக்கு தெரியுமா? உனக்கு பதில் வரும். மீனுக்கு வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துட்டு கூப்பிடுறான் ஒருத்தன். அவன் சொல்றான், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகும்போது கர்த்தரை நினைத்தேன். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் இல்லாமல் தலையில் உள்ள மயிர் கூட விழுவதில்லை. உன்னை பயப்படாமல் வழி நடத்துகிற தேவன். ஆனால் உன்னுடைய மனநிலை இன்றைக்கு தேவனை கூப்பிடுகிறதாய் காணப்படுமானால், உன்னை அழைத்த தேவனை குறித்த அறிவோடு, உன்னை மீட்டுக் கொண்ட தேவனை குறித்த விசுவாசத்தோடு, ஐக்கியத்தோடு காணப்படுவாயானால் உன் வாழ்க்கையில் நீ எங்கிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு பதில் உண்டு, பரிகாரம் உண்டு. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். தோய்ந்து போகிற சூழ்நிலை, மனமடிவாகிற சூழ்நிலை, நெருக்கடியினாலே மனம் முறிந்து போகிற சூழ்நிலை, நான் கர்த்தரை நினைச்சேன். அநேகர் சாவ நினைக்கிறாங்க. சொல்லுகிறான், என் ஆத்துமா தோயும் போது நான் கர்த்தரை நினைச்சேன்.
அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விண்ணப்பம் தேவனிடத்தில் ஏற்றிட்டு இங்கே யூத மனுஷர்கள் முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் கூப்பிடுறது மட்டும் இல்ல, தேவனை ஆரவாரித்தார்கள், துதி செய்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அப்படினாலே தேவன் எங்களுக்கு பதில் செய்ய போகிறார், தேவன் எங்களுக்கு யுத்தம் செய்ய இறங்க போகிறார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலும் எங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு இறங்கி வருகிற தேவன் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளே துதி எழும்ப பண்ணிட்டு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் யூதர்களுக்கு விரோதமாய் வந்த பின்மாற்றக்காரர்களாகிய இஸ்ரவேல் அனைவரையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். உன்னை நெருக்கிற சத்துருவை இன்றைக்கு கர்த்தர் முறியடிக்கட்டும். கூப்பிடு. உனக்கு வருகிற நெருக்கடி, உனக்கு வருகிற யுத்தங்கள் இன்றைக்கு ஓய்ந்து போகட்டும், முடிவுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அவர்களை முறியடிக்கிறார். உன்னை நெருக்குகிற சத்துருவை முறியடிக்கிறார். உன்னை ஒடுக்குகிற வல்லமையை முறியடிக்கிறார். உன்னை நெருக்குகிற வியாதியை முறியடிக்கிறார். உன்னை ஒடுக்குகிற எல்லா விதமான அந்தகாரங்களை முறியடிக்கிறார். முறியடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் போதே அவர் அங்கே செய்கிறார். அவர் உன்னை பயப்படாதபடி நடத்துகிற தேவன். நீ விலை மதிப்பற்ற பெரிய பாக்கியம். நீ அவருடைய உன்னை திருடதான் சாத்தான் வருவான். அதை அவர் உன்னை கண்மணியை போல பத்திரமா காக்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், என்னை பத்திரமா காக்கிற தேவன். நீ அதை அறிந்து கொள். உன்னை அவர் பத்திரமா பாதுகாப்பார். உன்னை நிந்திக்கிறவனை கூட அவர் விட்டு வைக்க போறதில்லை. உன்னை குறை சொல்றவனை கூட அவர் விட்டு வைக்க போறதில்லை. உனக்கு விரும்ப செயல்படுறவன் அவர் விட்டு வைக்க போறதில்லை. உன்னை பத்திரமாய் காக்க அறிந்திருக்கிறார். உன்னை பத்திரமாய் பாதுகாக்க அறிந்திருக்கிறார். நீ ஆண்டவருடைய விலையேற பெற்ற சொத்து, நீ ஆண்டவருடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதம், நீ கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. நீங்கள் அதை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. தேவனுடைய பங்கா இருப்பதற்காக அவர் உன்னை தன்னுடைய இரத்தத்தை செலுத்தி வாங்கி இருக்கிறார். உன்னை அவருடைய பங்காக வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றின கிரியைகளை எந்த அளவுக்கு அறிக்கை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கும். நாம் தேவனுடைய பங்கு. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய சவாலுக்கு முன்ன நின்னாலும் சொல்லி பாருங்களேன், சாத்தான நான் தேவனுடைய பங்கடா, போடா நீ, என்ன பத்திரமா காக்க அவருக்கு நல்லா தெரியும். ஏன் உங்க வீட்டுல ஒரு சொத்து இருக்கு, அதை பத்திரமா பாதுகாக்க உங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்டினுடைய நன்மைகள், உங்க கையில இருக்கிற மணி, இதை பத்திரமா பாதுகாக்க மாட்டீங்களா? நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க பிள்ளை கையில பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க, அதை பத்திரமா பாதுகாக்க மாட்டீங்களா? உங்களுக்கு உங்களுடைய பங்கை பாதுகாக்க தெரியுது. கர்த்தருடைய பங்காகிய உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும். ஐயா, தேவன் உன்னை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். அவர் உன்னை அந்நியனோடு பங்கு போடுவதில்லை. நீ அவருடைய தனி பங்கு. அவர் யாரோட உன்னை பங்கு போட மாட்டார். நீ தேவனை பங்கிடாதே, உன்னுடைய அன்பை பங்கு போடாதே. கர்த்தருக்கு முழு பங்கு ஒப்பு கொடு. கர்த்தர் தம்மை முழுவதும் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பங்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல என்னையன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் உனக்கு உண்டாக்க வேண்டும். எந்த தெய்வத்தையும் நீ உனக்கு வச்சிக்காத. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்றாரு. உன் அன்பை வேற யாரோடையும் பங்கு போட மாட்டேன். நீ உன்னுடைய இருதயத்தில் உள்ள அன்பை எனக்கு கொஞ்சம், இன்னொருத்தர் கொஞ்சம் கொடுக்கறத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பொசசிவ் டைப். எனக்கு மட்டும் தான் உன் அன்பு வேணும்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் அன்பு கர்த்தருக்கு மட்டும் வேணும். உன் இருதயத்தின் அன்பு கர்த்தர் பானம் பண்ணுகிற தட்டுல தான் இருக்கணும். உன் அன்பு அந்நியனுடைய தட்டுல உட்கார கூடாது. நீ அதை ஷேர் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. நான் உன்னுடைய பட்சமான பாசத்தை எந்த தெய்வத்தோடும் பங்கு போட்டு சாப்பிட மாட்டேன். எனக்கு பங்கு வேண்டாம், முழு பங்கு வேணும். நீ முழுவதும் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனை முழுவதும் பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர்
கர்த்தர் இன்றைக்கு அற்புதத்தை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. தேவனை முழுவதும் சார்ந்து கொண்டிருப்பதற்காகத்தான் ஜனத்தை அவர் புறப்பட பண்ணினார். ஆடுகளை போல் புறப்பட பண்ணின காரணம், ஆடுகள் மேய்ப்பனை மட்டும் சார்ந்து வாழுகிறது. அல்லேலூயா. தேவன் உனக்கு மேய்ப்பனாய் இருந்து நீ தேவனை மட்டும் சார்ந்து அவர் காண்பிக்கிற மேய்ச்சலினால் திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். வேற எந்த தெய்வத்தோடு, வேற எந்த மனுஷனோடு, வேற எந்த காரியத்தோடு உன்னுடைய பட்சமான பாசத்தை தேவன் பங்கிட மாட்டார். கர்த்தருடைய ஜனமே, நீ கர்த்தருடைய பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். தேவன் சுதந்திரிக்கிற பங்கு நீதான். தேவன் உன்னை சுதந்திரிப்பான். சும்மா ஏதோ கிறிஸ்தவனாயிரு இல்லையா. அவருக்கு உங்களுக்கு உள்ள உறவு ரொம்ப ஹைலி, ரொம்ப நெருக்கமானது. நம்முடைய அன்பு ஆண்டவருக்கு செல்லணும். நம்மோடு இருக்கிறவர்களோடு நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய அஃபெக்ஷனை கொண்டு வைக்க கூடாது. வச்சா நாளைக்கு ப்ராப்ளம் வரும்போது அதை எடுக்க முடியாது. தத்தளிக்க காரணமே அஃபெக்ஷன், பட்சத்தை மனுஷன் மேல் வைப்பதினால் தான். கர்த்தரிடத்தில் வைக்கணும். அப்ப நீ பயப்படவே மாட்டே. அவர் என்ன கைவிட மாட்டார், நல்லாவே தெரியும். ஆண்டவர் ஜனத்தை பார்த்து பயப்படாத என்ன சொன்னார். தேவனோடு உண்மையிலேயே பட்சமா இருக்கிற ஒரு மனிதன் நிச்சயமாய் தவறு செய்ய மாட்டான், தவறு செய்யவே மாட்டான். ஆண்டவரிடத்தில் பட்சமாய் பற்றி கொண்டிருந்த தானியேல் சிங்கத்தை பார்த்து பயந்துகிட்டு ஐயோன்னு கத்தலை. ஹல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், என்னில் பட்சமாய் இருக்கிற தேவன் பற்றி எரிகிற அக்கினியா என்னோடு இருக்கிறார். சிங்கம் தீண்ட முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவன் தன் தேவனை குறித்து வைத்திருந்த ஐக்கியம், தேவனோடு வைத்திருந்த பற்றுதல், அப்படிப்பட்ட பற்றி எரிகிற பக்தி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது. அன்றைக்கு அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை கட்டினார்கள். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த சக்தியும் கட்டப்பட்டு போவையா. தேவன் உன்னுடைய பங்கா இருந்தால், தேவன் உன்னுடைய பட்சமா இருந்தால், உனக்கு விரோதமாய் வாய் திறக்கிற சிங்கங்கள் திறக்க முடியாது. அது கட்டப்படும், அது கட்டப்படும். இயேசுவின் நாமத்தினாலே நன்மையை விழுங்கும்படி, ஆசீர்வாதத்தை விழுங்கும்படி, வீடுகளுக்கு விரோதமாய், மனுஷருக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் வாய் திறந்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி வருகிற பொல்லாத சாத்தானுடைய ஆவிகள் இன்றைக்கு கட்டப்படட்டே. இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியத்தை பட்சிக்கிற சிங்கங்கள், ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணுகிற சிங்கம் போன்ற சாத்தான் கட்டி 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 விசுவாசத்தினால சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இன்னைக்கு அடைபட்டு போகட்டும். சத்துருடைய வல்லமை கட்டப்பட்டு போகட்டும், அழிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அவனுடைய தேவனோடுள்ள பக்தி சிங்கத்துக்கு வாயே அடைச்சிட்டு. ஹல்லேலூயா. அது திறக்க முடியல பாருங்க. இன்றைக்கு உனக்குள்ளே தேவனை குறித்த பக்தி அது உத்தமமாயிருக்கட்டும். நீ தேவனுடைய பங்கு. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும், ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர நிலத்திலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலே கண்டுபிடித்தார். உன்னை அவர் தெரிந்து கொண்ட சூழ்நிலை அது அவாந்தரம் போன்றது. நன்மையற்ற இடம், நன்மையற்ற சூழ்நிலையில், செழிப்பற்ற வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் நிறைந்த இடம். ஆவிக்குரிய வாழ்க்கையில், பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனத்தை கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை கண்டுபிடிச்சார். உன்னை தேடி இந்த ஆள் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார் பார். ஹல்லேலூயா. இழந்து போனதை, கெட்டு போனதை, காணாமல் போனதை தேடிதான் மனுஷகுமாரன் வந்தார் என்று எழுதி இருக்கிறது. அவர் தேடி வந்தார். உன்னை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் உன்னை தேடி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விலையேற பெற்ற முத்து, உன்னை அவர் தேடி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் விலையேறம் பெற்ற முத்தை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. அவன் அதை காண்றது வரைக்கும் தேடி போய் கண்டுபிடிச்ச உடனே தனக்கு உண்டான சந்தோஷத்தால் போய் தன்னிடத்தில் இருந்த அனைத்தையும் விற்று அந்த முத்தை கொள்ளுகிறான். இதுதான் பரலோக ராஜ்யம். ஒன்னு அவர் முத்தா பார்க்கிறார். விலையேற பெற்ற முத்து நீங்க. ஹல்லேலூயா. உங்களை அவர் கண்டுபிடித்தார். உன்னை அவர் நடத்துவார். அவனை உணர்த்தினார், உணர்த்துவார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கரம் உன்னை பயப்படாதபடி பத்திரமாய் பாதுகாக்கிறது. கண்மணியை போல உன்னை காக்கிற தேவன்.
இந்த அறிவு உங்களுக்குள் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, தைரியத்தை உண்டாக்கட்டும். உங்களை நிச்சயமா அவர் யாருடைய கருத்திலும் ஒப்பு கொடுப்பதில்லை. கண்ண பிடிங்க கொடுப்பாங்களா? கர்த்தர் உன்னை பிடிங்க கொடுக்க மாட்டார். நீ அவருக்கு வேணும். ஹல்லேலூயா. நீ பாக்கியமான நபர், நீ விசேஷித்த நபர். இன்றைக்கு தேவன் உனக்கு கொடுக்கிற நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி உன்னுடைய இருதயம் கர்த்தரை பலவந்தம் பண்ணட்டும். மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாம் தேவனை எதிர்பார்த்தது போல், தேவனை கண்டு பலவந்தம் பண்ணினது போல், தேவனை உபசரித்து தன் வாழ்க்கையோடு இணைத்துக் கொண்டது போல் உன் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய பாளையத்தை நிரப்பும், உன்னுடைய தானயத்தை நிரப்பும், உன்னுடைய பலிபீடத்தை நிரப்பும், உன்னுடைய எல்லைகளை நிரப்பும். கர்த்தர் உன் எல்லையை நன்மையால் நிரப்புகிறவர். கர்த்தர் உன் எல்லையை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவர். கர்த்தர் உன்னை மேன்மையான ஸ்தானத்தை கொண்டு போகிறவர். கர்த்தர் உன்னை உயர்ந்திருக்க பண்ணுகிறவர். கர்த்தர் உன்னை வாழ்ந்திருக்க பண்ணுகிறவர். உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை பத்திரமாய் வழி நடத்துகிறவர். உன்னை பத்திரமாய் பயப்படாமல் பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. சத்துருக்களை கடல் மூடி போட்டது. உனக்கு விரோதமாய் செயல்படுகிற சக்திகளை கர்த்தர் இன்னைக்கு மூடி போடுகிறவர். உன்னை பயமுறுத்துகிற அனைத்து விதமான சாத்தானுடைய கிரியைகளை மூடி போடுகிற தேவன். நீ தேடியும் காண மாட்டாய். உன் சத்துருவை நீ தேடியும் காண மாட்டாய். அல்லேலூயா. உன்னை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்து வந்த தேவன் உன்னை பகைக்கிற சத்துருவுக்கு முன்பாக உன்னை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துருக்களை கடல் மூடிட்டு வெளியே தெரியல. உன்னை நடத்துகிற தேவன் உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருவை காணாமல் போக பண்ணுகிறவர், மூடி போடுகிறவர். இன்றைக்கு இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அநேக சத்துருக்கள் தலையெடுத்து உங்களை பயமுறுத்தி, படமெடுத்து உங்களை பயமுறுத்தி, பலவிதத்தில் முளைத்தெழும்பி உங்களை சவால் விட்டு கொண்டிருக்கிற சத்துருக்களை இன்றைக்கு மூடி போடுகிறவர். உன்னை பத்திரமாய் நடத்தும்படி கர்த்தருடைய கரம் உன்மேல் வந்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து நடத்தும்படி உன்னோடு கர்த்தருடைய கரம் வந்திருக்கிறது. உன்னோடு போராடுகிற எந்த விதமான வல்லமைகளையும் காணக்கூடாதபடி மூடி போடு, மூடி போடு. இயேசுவின் நாமத்தில் அவைகள் மூடி போடப்படட்டும், மூடி போடப்படட்டும். எது உனக்கு சத்துரு, எது உன்னை துரத்துகிற அந்தகாரங்கள், எது உன்னோடு போராடுகிற வல்லமைகள், அவைகளை கர்த்தர் இன்றைக்கு மூடி போடுகிறார். மூடி போடு. உன்னை பயமுறுத்துகிற பாவமாகிய சத்துருவா இருந்தாலும், எந்த விதமான தீமையான சத்துருவா இருந்தாலும் அவைகளை கர்த்தர் மூடி போடுகிறவர். துன்மார்க்க சத்துருவை மூடி போடுகிறவர். காணப்படாதபடி கர்த்தர் அவைகளை அடைத்து போடுகிறவர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடித்து அதை பற்றி கொண்டு அறிக்கை செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமென். அக்கிரமத்தை தேவன் எண்ணாது இருக்கிறாரோ பாக்கியவான். ஆமென். உன் சத்துரு எதுவா இருந்தால் அதை மூடி போடுகிறவர். முற்பிதாக்களுடைய பாடத்தை படிக்கிறதுக்கு தேவன் நம்மளை உருவாக்கல. அவருடைய வாழ்க்கையில தேவன் எதை செய்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் என்கிறதை இன்றைக்கு சாட்சியின் ஆகமம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உன் சத்துருவை மூடி போடுகிற தேவன். இதை நீ மறக்காம அறிக்கை செய்யணும். ஏன் சத்துருவை மூடி 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 வைத்தார்? என் கண்ணுக்கு நான் தேடி தேடி பார்க்கிறேன், காண மாட்டேங்குது. கர்த்தர் அதை மூடி போட்டார். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காணக்கூடாதபடி அவைகளை மூடி போடுகிற தேவன். இன்றைக்கு காண்கிற சத்துருவை இனி காணக்கூடாதபடி மூடி போடையா. வீட்டில் அது மூடி போடப்படட்டும். எந்த விதமான சக்திகளும் மூடப்பட்டு போகட்டும், மறைக்கப்பட்டு போகட்டும். மூடி போட்டது. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும், தேவ ஜனங்களை தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வத மட்டுக்கும் அழைத்துக் கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி, அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு இவருடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். பாருங்க, கூடாரங்களிலே இஸ்ரவேலின் கோத்திரத்தை குடியேற்றின தேவன். நீ அலையாதபடி உன்னை நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உன் முகத்திற்கு முன்பாக சத்துருவை துரத்துகிற தேவன், உன்னை நாட்டுகிற தேவன், உன்னை பலன் கொடுக்க விடாதபடி, உன்னை விருத்தியடைய விடாதபடி, நீ நன்மையால் பூமியை நிரப்பக்கூடாதபடி தடை பண்ணுகிற தேவனுடைய ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, பூக்க விடாதபடி, அது காய்க்க விடாதபடி, பலன் கொடுக்க விடாதபடி, ஆசீர்வதிக்க முடியாதபடி, படிக்க முடியாதபடி, வேலை செய்ய முடியாதபடி, திருமணமாக முடியாதபடி, பிள்ளைகளை வளர்க்க முடியாதபடி, சமாதானத்தோடு ஜீவிக்க முடியாதபடி, சம்பாதிக்க முடியாதபடி, வீடு கட்ட முடியாதபடி, பிசினஸ் பண்ண முடியாதபடி, வாழ்க்கையிலே உன்னோடு போராடுகிற
சர்ப்பத்தின் வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு தைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உனக்காக கர்த்தர் வெளிப்படுகிறார். இன்றைக்கு உன் சத்துருவை இன்றைக்கு நொறுக்கி போடுகிறார். உன்னை பலம் கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை விசாரிக்கிறார். தேவன் உன்னை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். உன் முகத்துக்கு முன்பாக சத்துரு உன்னை விட்டு விலக்கி போடுகிறார். சத்துரு உன்னை விட்டு விலக்கி போடுகிறார். உன் பாளையத்தை விட்டு விலக்கப்பட்டு போகிறது. மந்திரவாதால் கட்டி நிறுத்தப்பட்ட ஆவிகள் கட்டுகள் உடைந்து கொண்டு போகிறது. இன்றைக்கு விடுதலை நடக்கட்டும். விடுதலை பறிக்கட்டும். உன்னை பலன் கொடுக்க பண்ணுகிற தேவன், ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க பண்ணுகிற தேவன். நீ பூத்து பூரித்து காய்த்து கனிந்து பூமியை நிரப்ப வேண்டிய நபர். உன்னுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட விரும்புகிறார். நீ ஆசீர்வாதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். அவர் உன்னுடைய சம்பாத்தியம், அவர் உன்னுடைய சுதந்திரம், அவர் உன்னுடைய பங்கா இருக்கட்டும். அவரை பலவந்தம் பண்ணு. உன்னுடைய உள்ளம் அவருடைய இருதயத்தை இளைப்பாற பண்ணட்டும், சந்தோஷப்படுத்தட்டும். கர்த்தரை சந்தோஷப்படுத்துற மனுஷனாய் இரு. உன்னை அவர் பாதுகாக்க அறிந்திருக்கிறார். தேவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷமாய் வாழு. தேவனுக்கு மட்டும் உன்னுடைய அன்பை தெரியப்படுத்து. தேவன் உன்னை பலன் கொடுக்க பண்ணுகிற தேவன். உன்னை பாதுகாத்து பத்திரமாய் நடத்த அறிந்திருக்கிற தேவன். ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம். குடும்பங்கள் காக்கப்படட்டும், பிள்ளைகள் காக்கப்படட்டும், வீட்டார் காக்கப்படட்டும், நன்மைகள் காக்கப்படட்டும், சரீர சுகம் பாதுகாக்கப்படட்டும், சரீர சுகம் பாதுகாக்கப்படட்டும், சரீர நன்மை காக்கப்படட்டும், வேலை பாதுகாக்கப்படட்டும், எதிர்காலம் பாதுகாக்கப்படட்டும். தேவனுடைய வல்லமை சரீரங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களிலே ஒவ்வொரு அவயவங்களுக்குள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, சுகமாக்குற தேவ வல்லமை இயேசுவின் நாமத்திலே இறங்கட்டும். இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும். சரீரங்களை கட்டிக் கொண்டிருக்கிற பலவீனத்தின் ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தைக்கப்பட்டு போகட்டும். பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். கண்களிலே கர்த்தருடைய வல்லமை, கண்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது கண்களுடைய பார்வை மங்க பண்ணுகிற எல்லா விதமான பிசாசின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் கண்களை விட்டு அழிந்து போகட்டும். கண் பார்வை இப்பொழுது பிரகாசிப்பதாக. செவிகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். செவிகளை மந்தப்படுத்துகிற கட்டுகள் தாய்ந்து போகட்டும். கர்த்தருடைய பிரசன்ன மூளை நரம்புகளிலே இப்பொழுது பரிபூர்ணமாய் இறங்கட்டும். சரீரத்தின் அனைத்து நரம்பு பகுதிகள், கழுத்து நரம்பை தேய பண்ணி கழுத்தை நிமிர்ந்திருக்க கூடாதபடி வேதனை படுத்துகிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் கழுத்து பகுதியை விட்டு இப்பொழுது மாறி போகிறது, மாறி போகிறது. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இடுப்பு பகுதிகள், ஸ்பைனல் கார்டு டிஸ்குகள், இடுப்பின் வேதனைகள், தீராத பிரச்சனைகள், இடுப்பை சுற்றி கட்டி இருக்கிற எல்லா விதமான ஜவ்வுகள் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையிலே இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஜவ்வு கரைந்து போகட்டும். கர்த்தருடைய வல்லமையிலே வெளிப்படுவதனாலே சுகம் உண்டாவதாக. இருதய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இருதயத்தில் குடிகொண்டிருக்கிற பலவீனப்படுத்துகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிற பில்லி சூனிய வல்லமை இருதயத்தை நிரப்பி லன்ஸை பிடித்து வைத்திருக்கிற பில்லி சூனிய ஆவியே இயேசுவின் நாமத்திலே போவடியே சொல்லுகிறது. இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். சுருங்கி போன வாழ்வுகள் இப்பொழுது சீர்படட்டும். விரிசல் உண்டான வாழ்வுகள் சுகமடையட்டும். ஹார்ட் பிளாக், இருதய அடைப்புகள் திறப்பதாக. நரம்பில் அடைத்திருக்கிற அடைப்புகள் ஓப்பன் ஆகட்டும். இப்பொழுது கடை பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொழில் செய்கிறவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கையின் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவஜனத்தின் குடும்பங்கள் பூமியை பலனால் நிரப்பட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இந்த சத்தத்தை வார்த்தைகளை கேட்ட அனைவருடைய வாழ்க்கையின் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் மேல் நிறைவேறும்படி ஒரு வார்த்தையாகிலும் தரையில் விழுந்து போகாதபடி பாதுகாக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் அவைகளை பலிக்க பண்ணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் குடும்பங்களிலே ஆசீர்வாதம் பலிக்கட்டும். வீடுகளிலே நன்மை பலிக்கட்டும். ஜீவியங்களிலே ஆசீர்வாதம் பலிப்பதாக. அனைவரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில். அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் மாபெரும் விடுதலையின் நாள் எல்லா மாதமும் 3வது சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணிக்கு. இடம் ராஜையா திருமண மண்டபம், கருமாவிளை, கருங்கல். பள்ளியாடியில் விடுதலையின் ஆராதனை எல்லா வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு. இக்கூட்டங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு வாகன வசதி செய்து தரப்படும். பள்ளியாடியில் பரிசுத்த ஆராதனை
எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு. இடம் ஜெபகோபுரம், ட்ரினிட்டி நகர், ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி. நாகர்கோயிலில் மாபெரும் விடுதலை நாள். எல்லா மாதமும் முதல் சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணிக்கு. இடம் எஸ். ஏ. ராஜா திருமண மண்டபம், வெட்டூர் நிமடம், நாகர்கோயில். இக்கூட்டங்களில் தேவ செய்தி அளித்து ஜெபிப்பவர் அப்போஸ்தலர் சாது சோபிதராஜ். உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதிகள், பில்லி சூனிய கட்டுகள், பிசாசின் பலவித போராட்டங்கள் மற்றும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள யாவரையும் இக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி நகர், ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி. 62169, கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. ஜெப உதவிக்கு 9444 272846.